Hi my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students, இப்ப வந்து நம்ம 6th standard max term 2 chapter 2 measurementsல exercise 2.2 தான் பார்க்க போறோம். So previous videos நான் போட்டிருக்கேன். exercise 2.1 அதுக்கப்புறம் previous chapter 1 எல்லாமே நான் போட்டிருக்கேன். அதோட வீடியோஸ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பிளேலிஸ்ட் கொடுக்கறேன். அது கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோஸும் வரும். உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி மேக்ஸ்ல மார்க்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் 2.2ல மீதி இருக்கிற சம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோல தேர்ட் சம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Fourth one, the duration of electricity consumed by the farmer for his pump set on Monday, Tuesday was 7 hours 20 minutes 35 seconds and 3 hours 44 minutes 50 seconds respectively. Find the total duration of consumption of electricity. So farmer வந்து electricity யூஸ் பண்றாங்க Monday and Tuesday. So Monday வந்து இவ்ளோ hours யூஸ் பண்றாங்க 7 hours 20 minutes 35 seconds. Next Tuesday வந்து இவ்ளோ hours minutes second யூஸ் பண்றாங்க. அப்போ total duration எவ்வளோ அது நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டோட்டல் டியூரேஷன்னாலே நீங்க வந்து ஆட் பண்ணணும், ரைட்? ஸோ இப்போ நம்ம போடலாமா? மண்டே ஸோ 7 hours 20 minutes 35 seconds. டியூஸ்டே 3 hours 44 minutes 50 seconds. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணலாமா? ஸோ ஆட் பண்ணணும். டோட்டல் டியூரேஷன் சொல்றாங்க. ஸோ 5 3 plus 5 8. நெக்ஸ்ட் 4 2 plus 4 6 64 minutes. Next 7 plus 3 10. Okay, so இது வந்து answer. So 10 hours 64 minutes 85 second. But students உங்களுக்கு தெரியும் second வந்து 60 seconds தான் இருக்கும், minutes வந்து 60 minutes தான் இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? எல்லாமே வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணலாமா? 85. ஸோ இங்க நான் தனியா எழுதுறேன். 10 hours 64 minutes. இது வந்து hours, இது வந்து minutes, இது வந்து seconds. 85 seconds. ஓகே, ஸோ செகண்ட்ஸ் எவ்வளவு வருது? 1 second is equal to 60 minutes. ஓகே, ஃபார்முலா என்னது? 1 second is equal to 60 minutes. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் செகண்ட்லேருந்து மினிட்க்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க. அப்போது சப்ராக்ட் பண்ணணும். லெஸ் 60 5 8 minus 6 2 25 செகண்ட். ஓகே, ஸோ லெஸ் 60 பண்ணுறீங்க. ஸோ 25 செகண்ட். இப்போ இந்த 60 எங்கே போகும்? இங்கே போகும். ஓகே, ஸோ 85 இருக்கு. லெஸ் 60 பண்ணுறீங்க, ஏன்னா வந்து அது நம்ம இங்கே கொடுக்கறக்காக. ஓகே, ஸோ இப்போ இந்த 60 செகண்ட் இங்க வரும்போது என்னவா வரும்? மினிட். ஓகே, ஸோ மினிட்டா வருமா? 1 minute. ஓகே, ஸோ இப்போ இது வந்து இங்க ஜம்ப் ஆகி இங்க வருது. இந்த 60 செகண்ட் வந்து இங்க வருது. ஸோ 1 minute. 64 plus 1 65. புரியுதா? 64 plus 1 65. இப்போ இங்க பாருங்க, இங்க வந்து 65 இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ நீங்க இது கன்வெர்ட் பண்ணனும். 65 இருக்கு. 65 மினிட்ஸ் இருக்குமா? இல்ல. 1 hour is equal to 60 minutes. ஓகே, ஸோ 1 hour is equal to 60 minutes. இப்போ இந்த 60 இங்க கொடுக்கணும். இங்க கொடுக்கணும்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? லெஸ் 60 பண்ணணும். லெஸ் 60. ஓகே, லெஸ் 60. இங்க வேணும்னா நான் எழுதட்டுமா அந்த ஃபார்முலா? 1 hour is equal to 60 minutes. So 1 hour is equal to 60 minutes. ஏன்னா வந்து இந்த மினிட்ஸ் ஹாரா கன்வெர்ட் பண்ணணும். அதனால இங்க போகும்போது அது வந்து ஹாரா சேஞ்ச் ஆகும். ஸோ 5. இப்போ இது வந்து இங்க போகுது. இங்க போகும்போது 1. ஸோ 10 plus 1 11. ஓகே, இப்போ எல்லாமே நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. 85 இருந்துச்சு, அது வந்து நீங்க 60க்குள்ள மாத்தியாச்சு. அப்போ லெஸ் 60 நீங்க பண்றீங்க. ஸோ அந்த 60 வந்து இங்க போயிடும். இங்க வந்து போகும்போது மினிட்டா சேஞ்ச் ஆகும். ஸோ 1.
ஓகே, மறுபடியும் 64 + 1 65. இது வந்து நீங்க ஹாரா கன்வெர்ட் பண்றீங்க. ஸோ லெக்ஸ் 60 பண்றீங்க. அந்த லெக்ஸ் 60 இங்க போகும்போது 1 சேஞ்ச் ஆகும். ஸோ 11 hours 5 minutes 25 seconds. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். அப்போ அவங்க எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்க மண்டே டியூஸ்டே. ஸோ டோட்டல் டியூரேஷன், தேர்ஃபோர் total TOTAL. So total duration DURATION. Total duration is equal to 11 hours 5 minutes 25. So 25 seconds. Okay. So இதுதான் வந்து ஆன்சர். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வந்து ஏன் கன்வெர்ட் பண்றீங்க? இது வந்து 60க்கு மேல இருக்கு, 60க்கு மேல இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கம்பல்சரி கன்வெர்ட் பண்ணணும். செகண்ட்ஸ் வந்து மினிட்டா சேஞ்ச் பண்ணணும், மினிட் வந்து ஹார்ஸா சேஞ்ச் பண்ணணும். எல்லாமே வந்து 60க்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும்னு தேவையில்லை, அப்படியே வச்சுக்கலாம். ஓகே. Fifth one, subtract 10 hours 20 minutes 35 seconds from 12 hours 18 minutes 40 seconds. ஸோ நீங்கள் சப்ராக்ட் பண்ணுறீங்க. எதுலேருந்து எது? ஸோ ஃப்ரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது போட்டுக்கோங்க, செகண்ட் வந்து இது. ஏன்னா வந்து இங்கே ஃப்ரம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம்னு சொல்லி எந்த நம்பர் கொடுக்குறாங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் போடணும். Fifth one, subtract. So first வந்து horse என்ன கொடுத்திருக்காங்க? Horse minutes seconds. So horse is 12. ஏன்னா வந்து அதுதான் first போடணும். Next 18 minutes 40 seconds. Next 10 horse 20 minutes. Next 35 seconds. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? சப்ராக்ட். ஸோ சப்ராக்ட் பண்ணணும். 40ல் 35 போச்சுன்னா 5. ஓகே. ஸோ 40 - 35 5. நெக்ஸ்ட் 18ல் 20 போகுமா? போகாது. ஏன்னா வந்து 18 ஸ்மாலர் நம்பர். ஸோ இது வந்து நீங்கள் பாரோ பண்ணணும். இப்போ இங்கிருந்து தானே நீங்கள் பாரோ பண்ணுறீங்க. ஸோ இது வந்து 1 சேஞ்ச் ஆகும். இது வந்து இங்கே வரும்போது மினிட்டா கன்வெர்ட் பண்ணணும். 1 hour இங்க மினிட் பக்கத்துல வரும்போது ஸோ எப்படி சேஞ்ச் ஆகும்? மினிட்டா சேஞ்ச் ஆகும். ஸோ 1 hour is equal to 60 minutes. ஸோ 60 + 18. ஸோ இங்க நான் எழுதுறேன் 1 hour is equal to 60 minute. அப்போ 60 + 18 is equal to 78. ஓகே. ஸோ நீங்கள் பாரோ பண்ணுறீங்க. ஹார் கிட்ட இருந்து தான் நீங்கள் பாரோ பண்ணுறீங்க. ஸோ இது வந்து இங்கே வரும்போது அது வந்து 60 கன்வெர்ட் ஆயிரும். 1ன்னு சொல்லி வராது. ஸோ 78 - 20. ஸோ 8 - 0 8. 7 - 2. 7 - 2 5. 58 minutes. Next 11 - 10 1. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 1 hour 58 minutes 5 seconds. That's all. புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். பெருசாக இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் வந்து டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா பாரோ பண்ணுறீங்க. பாரோ பண்ணி அது வந்து மினிட்டு இல்லைனா செகண்ட்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் 15 சொல்லி எழுதியிருக்கோம், இது ராங்கு. 58. ஓகே. 1 hour 58 minutes 5 seconds. புரியுதா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து கரெக்டாக சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் வந்து கரெக்டாக எடுத்து எழுதிக்கோங்க. 6th one, change the following into 12 hour format. ஸோ 12 hour formatக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இது எப்படி இருக்கு? 24 hours. ஓகே. ஸோ 2 hours சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 hoursனா என்ன வரும்? AM. ஓகே. ஸோ மார்னிங் காலையில் 2 o'clock வருதுல்ல. ஸோ 12க்கு அப்புறம் நைட்
1 2 so 2 am ஓகே இது எப்படி எழுதுவீங்க so 2 am இங்க எழுதுறேன் 2.00 am சப்போஸ் இது வந்து மத்தியானம் அப்படி இருந்துச்சுன்னா 12க்கு அப்புறம் 13 14 so 14 சொல்லி கொடுத்திருப்பாங்க ஓகே செகண்ட் ஒன் 8:45 ஹார்ஸ் so 8:45 சொல்லி டைரக்டா கொடுத்திருக்காங்க அப்போ மார்னிங் 8:45 நீங்க ஸ்கூல் போவீங்களா அந்த டைம் so am so 12 ஹார்ஸ் ஃபார்மேட்னாலே am இல்லனா pm வரணும் so 8:45 am okay next 21:10 hours so 21:10 hours na எவ்வளவு வரும் நீங்க ஃபைண்ட் பண்ணனும் so 12 க்கு அப்புறம் 13 14 15 16 17 18 19 20 21 21 னா 9 வருது so 9.10 pm ஏனா வந்து 12 o'clock அப்புறம் வந்துச்சுனாலே pm ஓகே so இங்க பாருங்க 9.10 pm so but இங்க பாருங்க இது நீங்க சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு வரும் 21.10 12 hour ஃபார்மேட் தானே அப்போ நீங்க என்ன சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க -12.00 so 01.21 ல 12 போச்சுனா 9 ஓகே so இங்க பாருங்க borrow பண்ணுங்க 11 இது வந்து 1 ஆ சேஞ்ச் ஆகும் 11 ல 2 போச்சுனா 9 so 9 hours that is 9 hours 10 minutes na 9:10 pm okay 11:20 hours so 11:20 hours na டைரக்டா கொடுத்துட்டாங்க அப்போ morning that is 11:20 am next 00 hours na இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது so எப்படி எழுதுவீங்க 12 midnight இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க 12 midnight so அப்படிதான் எழுதணும் 12 midnight MIDNIGHT புரியுதா so students இப்போ இந்த வீடியோல 4th one 5th one and 6th one complete பண்ணிட்டோம் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க நம்ம சேனல் Abacus World Academy வந்து subscribe பண்ணிக்கோங்க so thanks for watching this video thank you so much bye